next one true or false. First one பாருங்க, the ratio of 130 centimeter to 1 meter is 30:10 ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, 30:10 கொடுத்துருக்காங்க. நான் சம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நமக்கு ஆன்சர் 30:10 வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஆன்சர் 30:10 வரலைன்னா ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? தென் த ரேஷியோ ஆஃப் 130 centimeter to 1 meter. தென் ஃபஸ்ட்டு ரேஷியோ போடும் போது என்ன செக் பண்ணணும்? யூனிட்ஸ் செக் பண்ணணும். சென்டிமீட்டர், மீட்டர். ஸோ என்ன பண்ண போகிறேன்? மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆல்ரெடி எனக்கு தெரியும் 1 meter ஈக்குவல் டு 100 centimeter. 1 மீட்டர்ன்றது என்ன? 100 centimeter. ரேஷியோ ஆஃப் 130 centimeter to 1 மீட்டருக்கு பதிலாக நான் என்ன ரைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 100 சென்டிமீட்டர்னு ரைட் பண்ணிக்கிறேன். 1 மீட்டருக்கு பதிலாக என்ன ரைட் பண்ணிக்கிறேன்? 100 சென்டிமீட்டர். இப்போ யூனிட்ஸ் செக் பண்ணுங்கள். ரெண்டோட யூனிட்ஸும் சேம் யூனிட்ஸாக இருக்கு. ஸோ 130:100. 130:100. ஓகேவா? இப்போ ரேஷியோவில் எழுதியிருக்கதை என்ன ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ராக்ஷனாக ரைட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 130 divided by 100. ஓகே, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? தென் 13 divided by 10. How to write 13 divided by 10? 30:10. ஓகே, நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 30:10. கொஸ்டின்லேயே ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 30:10. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஓகே, செகண்ட் சம் பார். One of the term in a ratio cannot be 1. என்ன மீனிங்? One of the term in the ratio. One of the term, ஒரு ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்னா 1ன்ற டேர்மாக இருக்குது. ஓகே, ரேஷியோ எப்படி இருக்குன்னா 1ன்ற டேர்ம். ஸோ 1ன்ற டேர்மில் ரேஷியோ இருக்குது. அதை எப்படி ரைட் பண்ணுவோம்? 1:1 ரைட் பண்ணுவோம். ரைட்டா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேர்முன்னு சொல்லியிருக்கேன். ஒன் ஆஃப் த டேர்ம் இன் எ ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க. 1ன்றது ஒரு டேர்ம் ரேஷியோலன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் ரைட் பண்ணிட்டேன். 1:1 ரைட் பண்ணிட்டேன். ஓகேவா? இதை எப்படி ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணுவீங்க? 1 divided by 1. தென் இதோட ஆன்சர் என்ன? வி கெட் த ஆன்சர் இஸ் 1. ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? எனக்கு 1ன்னு கிடச்சிருக்கு. பட் நம்மளோட கண்டிஷன் என்ன? cannot be 1ன்னு கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் என்னவா இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க? 1ஆ இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரிசல்ட் என்னவா தான் இருக்கும்? 1ஆக தான் இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒன் தேர்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோவிங் ரேஷியோ. ஆல்ரெடி அவங்க ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. அதை என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளஸ்ட் ஃபார்மாக மாற்ற போகிறோம். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோவை ரெடியூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் பாரு. 15:20. சரியா? 15:20 நான் எப்படி ரைட் பண்ண போகிறேன்? 15 divided by 20. ஓகே, இந்த 15ம் 20யும் எந்த டேபிளில் ஒரே டேபிளில் வரும்? செக் பண்ணு. எந்த டேபிளில் வரும்? 5 டேபிளில் வரும். சரியா? 5 டேபிளில் 15 how many times? 5 டேபிளில் 15 3 times. ஸோ கேன்சல் பண்ணி 3. இனிமேல் ஹையர் கிளாஸ் வந்துட்டீங்க. ஸோ கேன்சல் பண்ணி போடுற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகேவா? 15 how many times? 3 times 5 table. ஓகேவா? 20 how many times in 5 table? 20 how many times? எத்தனை டைம்ஸ் வரும்? 20 4 times வரும். ஸோ 4. ஓகே, அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 3 divided by 4. 3 divided by 4. That is equal to 3:4. லாஸ்ட்டில் ஆன்சர் கொஸ்டின் ரேஷியோ கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் கண்டிப்பாக ரேஷியோவில் தான் எழுதணும். சரி, ஓகே. 15 divided by 20 எழுதணும். கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். 3 divided by 4 கிடச்சிருச்சு. இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா? ரெடியூஸ் பண்ணணுன்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே டேபிளில் வர மாதிரி நம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் கேன்சல் பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நீ கேன்சல் பண்ணும் போது மேலே 5 டேபிளில் பண்ணேன்னா டினாமினேட்டரையும் 5 டேபிளில் தான் பண்ணணும், வேறு டேபிளில் கேன்சல் பண்ணக்கூடாது.
ஓகேவா நெக்ஸ்ட்டு அப்போ இதோட ரேஷியோ என்ன 3:4 நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் சம் 32:24 32:24 ஸோ இதை ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணிக்கோங்க 32 divided by 24 ஓகேவா 32வும் 24ம் ஒரே டேபிளில் வரணும் எந்த டேபிளில் வரும் நான் கேன்சல் பண்ணணுன்னா நியூமரேட்டர் இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா டினாமினேட்டரும் 2 டேபிளில் தான் கேன்சல் பண்ணணும் ஓகே மேலே 2 டேபிளில் பண்ணுறேன் மேம் நான் டினாமினேட்டர் 3 டேபிளில் பண்ணுறேன்னா தட்ஸ் ராங் அப்படி பண்ணக்கூடாது நியூமரேட்டர் 2 டேபிளில் கேன்சல் பண்ணனா டினாமினேட்டரும் எந்த டேபிளில் தான் கேன்சல் பண்ணணும் 2 டேபிளில் தான் கேன்சல் பண்ணணும் ஓகே அப்போ 32வும் 24ம் எந்த டேபிளில் ஒரே டேபிளில் வரும் செக் பண்ண எந்த டேபிளில் வரும் 8 டேபிளில் வரும் ஓகேவா அப்போ 8 டேபிளில் 32 how many times in 8 table 32 4 times 8 4s are 32 ஓகேவா அதே மாதிரி அதே 8 டேபிள் என்ன டேபிள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் 8 டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன் சரியா இங்கே என்ன டேபிள் யூஸ் பண்ணோம் 5 டேபிள் யூஸ் பண்ணணும் ஓகேவா தென் 8 டேபிளில் 32 4 டைம்ஸ் 8 டேபிளில் 24 3 டைம்ஸ் ஓகே அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 4 டிவைடட் பை 3 கிடச்சிருக்கு இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா பாரு 4ன்றது வேறு டேபிள் 3ன்றது வேறு டேபிள் ஸோ என்னால் ரெடியூஸ் பண்ண முடியாது ஸோ இதான் ஆன்சர் தென் ரேஷியோன்றதுனால எப்படி ரைட் பண்ணுறேன் 4:3 ஓகேவா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 7:15 7:15 நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம் 7 டிவைடட் பை 15 ஓகே இப்போ கேன்சல் பண்ண போகிறோம் இப்போ 7ம் 15ம் ஒரே டேபிளில் எந்த டேபிளில் வருமா எந்த டேபிள்லையாவது 7ம் 15ம் நான் கேன்சல் பண்ணணுன்னா என்ன இருக்கணும் நியூமரேட்டர் 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா டினாமினேட்டரும் 2 டேபிளில் தான் கேன்சல் பண்ணணும் ஓகேவா இப்போ நான் மேலே 7 டேபிளில் தான் கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுக்கோ 7ன்றது 7 டேபிளில் மட்டும்தான் வரும் வேறு டேபிளில் வராது ஓகே இப்போ நான் மேலே 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன்னா கீழேயும் 7 டேபிளில் தான் கேன்சல் பண்ணணும் ஆனால் என்ன இருக்குது 15 இருக்குது ஸோ என்ன பண்ண முடியாது இந்த டேர்மை ரெடியூஸ் பண்ண முடியாது ஸோ ஆன்சர் இஸ் ஆல்சோ 7:15 என்னால் ரெடியூஸ் பண்ண முடியல ஸோ அதையே என்ன எழுதிட்டோம் ஆன்சர்னு எழுதிட்டோம் ஓகேவா தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் 12:27 how to write 12 divided by 27 கேன்சல் பண்ணுறோம் கேன்சல் பண்ணுறதுக்கு நியூமரேட்டர் எந்த டேபிளில் பண்ணுறியோ அதே டேபிளில் தான் டினாமினேட்டரும் பண்ணணும் 12ம் 27ம் எந்த டேபிளில் வரும் 12ம் 27ம் எந்த டேபிளில் வரும் என்ன டேபிளில் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன டேபிளில் வரும் 3 டேபிளில் வரும் சரியா 3 டேபிளில் 12ம் வரும் 27ம் வரும் 12 how many times in 3 table 4 times 12 how many times in 3 table இங்கே என்ன டேபிள் எடுத்துக்கிறோம் 3 டேபிள் எடுத்துக்கிறோம் 12 how many times 4 times ஓகேவா தென் 27 how many times in 3 table 27 9 times 27 9 times so 4 by 9 then இதை ரெடியூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறேன் 4 இருக்குது 9 இருக்குது 4 டேபிளில் 9 வராது ஸோ ரெடியூஸ் பண்ண முடியாது அப்போ 4:9 அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் 75:100 then how to write 75 divided by 100 ஆல்ரெடி பார்த்தோம் இந்த மாடலில் ஃபில்லிட்டில் ஒரு சம் பார்த்தோம் 75:200 பார்த்தோம் ஓகே அப்போ எந்த டேபிளில் அங்கே கேன்சல் பண்ணணும் 25 டேபிளில் கேன்சல் பண்ணணும் ஸோ 25 டேபிளில் 75 how many times 25 50 75 100 அப்போ 25 ஆட் பண்ணுறேன் 25 50 75 how many time 3 times அடுத்த 100 4 times அப்போ 25 டேபிளில் 75 3 times 100 how many times 4 times ஸோ 3 divided by 4 இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா நோ ஸோ ஆன்சர் இஸ் 3:4
4. கண்டிப்பாக ஆன்சர் ரேஷியோவில் எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் சம். ஃபோர்த் சம் பாருங்கள். அகிலன் வாக் 10 kilometer in an hour while Selvi walk 6 kilometer in an hour. என்ன மீனிங்? அகிலன் வாக் 10 kilometer in an hour. ஒரு ஹவருக்கு 10 கிலோமீட்டர் அகிலன் நடக்கிறான். செல்வி வாக் 6 kilometer in an hour. 6 kilometer in an hour. Find the ratio of the distance covered by அகிலன் to that of செல்வி. ரேஷியோவில் எவ்வளோ தூரம் நடந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, லிசன். அகிலன் வாக் in an hour how many kilometer? 10 kilometer. Then செல்வி வாக் in an hour 6 kilometer. நம்ம ரேஷியோ ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்? யூனிட்ஸ் செக் பண்ணணும். தென் இதோட யூனிட்ஸ் செக் பண்ணுங்கள். கிலோமீட்டர், இதோட யூனிட்ஸ் கிலோமீட்டர். சேம் யூனிட்ஸாக என்ன பண்ணிடலாம்? டைரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். டிஸ்டன்ஸ் கவர்டு பை அகிலன் டு தட் ஆஃப் செல்வி. யாரோட நேம் ஃபஸ்ட்டு இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு நீ ரைட் பண்ணணும். யாரோட நேம் ஃபஸ்ட்டு இருக்கு? அகிலன். அகிலன் எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறாங்க? 10 கிலோமீட்டர். ஸோ 10. தென் யாரோட நேம் செகண்ட் இருக்கு? செல்வி. செல்வி எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறாங்க? 6 கிலோமீட்டர். இதை எப்படி எழுத சொல்லியிருக்காங்க? ரேஷியோ. ஸோ 10:6. இதை சிம்பிளஸ்ட் ரேஷியோ பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10 divided by 6. 10ம் 6ம் எந்த டேபிள் ஒரே டேபிளில் வரும்? 2 டேபிளில் வரும். ஓகேவா? 10 2 டேபிள் how many times? 2 டேபிளில் 10 5 times. ஓகே, அதே மாதிரி 2 டேபிளில் 6 how many times? 3 times. 3 2s are 6, 5 2s are 10. இங்கே என்ன டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன்? 2 டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன்? 2 டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். தட் ஆஸ் 5 divided by 3. ஓகேவா? தென் how to write 5 divided by 3? 5:3. Distance covered by Agilan to that of Selvi is 5:3. Okay.